மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகளில் வெள்ள நிலை ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஒரு சில இடங்களில் வீதிகளில் நீர் தேங்கியதை அடுத்து போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. அரசாங்கத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியுதவியின் கீழ் சுமார் 1 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு ஆடு வளர்ப்புக்கான உதவிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. பிரதேச செயலாளர் SLM ஹனிஃபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக்க அபேவிக்ரம கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆடுகளை வழங்கி வைத்தார். போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்வொன்று பொகவந்தலாவ லொய்னோன் தமிழ் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் தோமஸ் சேவியர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பொதுச்சுகாதார பரிசோதகர் பாஸ்கரன், பொகவந்தலாவ போலீஸ் நிலையத்தின் உதவி பரிசோதகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறந்த வழிகாட்டல்களை வழங்கும் வகையில் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சமூகத்தை ஆட்கொள்ளும் போதைப் பொருளுக்கு எதிராக காலி தலாப்பிட்டிய பிரதேசத்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜும்மா தொழுகையின் பின்னர் போதைப் பொருளுக்கு எதிரான பேரணி இடம்பெற்றது. போதைப்பொருள் மற்றும் புகையிலை பயன்பாடு தொடர்பில் பொதுமக்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர். காலி பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அமல் எதிரிமான தலைமையில் குறித்த பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருட்களுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆலிம் நகர் மற்றும் மூதூர் நகர பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 5 கிராம் 650 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், கையடக்க தொலைபேசி, சிறிய ரக தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை காரைதீவு கடலில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 2 படகுகள் சீரற்ற காலநிலையினால் மட்டக்களப்பு ஏறாவூர் சவுக்கடி பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளன. படகிலிருந்து 5 மீனவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு திரும்பியுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். திடீரென ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பை அடுத்து படகுகள் தத்தளித்த நிலையில் ஏறாவூர் சவுக்கடி மீனவர்களின் உதவியுடன் அவர்கள் கரைக்கு திரும்பியுள்ளனர். தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை பெற்று நாட்டுக்கு பெருமை தேடிய ஃபாத்திமா சஃபியா யாமிக்கை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கண்டி முஸ்லிம் வர்த்தகர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கௌரவிப்பு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வர்த்தக சங்கத்தின் தலைவர் MH சலீம்தீன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மத்திய மாகாண ஆளுநர் SPS அபேகோன் பங்கேற்றார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்து கையொப்பம் சேகரித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் இன்று கொட்டகலை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. கொட்டகலை காரியாலயத்தில் சமூக அபிவிருத்தி குழு தலைவர்களுக்கான கருத்தரங்கம் இடம்பெற்றது. பிரிட்டோ நிறுவனத்தின் உதவி நிறைவேற்று பணிப்பாளர் N கருணாகரனின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. ஓட்டமாவடி பிரதேச செயலகம் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்துடன் இணைந்து மாதாந்தம் நடாத்தும் முழுமதியில் ஒரு கலைக்கூடல் எனும் கருப்பொருளில் பௌர்ணமி தின கலை நிகழ்ச்சிகள் ஓட்டமாவடியில் உள்ள ரிவர் பார்க்கில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் தாஹிர் தலைமை தாங்கினார். கிழக்கு மாகாண கண்காட்சியும் விற்பனையும் கல்முனையில் இடம்பெற்றது. ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்திலால் ரட்னசேகர கலந்து கொண்டு கண்காட்சி கூடங்களை திறந்து வைத்தார். கிழக்கு மாகாண கிராமிய அபிவிருத்தி திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அமைச்சும் சுகாதார அமைச்சும் இணைந்து அனர்த்தங்கள் ஏற்படும் போது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தும் விழிப்புணர்வு செயலமர்வு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி திருமதி ஷக்கீலா இஸ்ஸதீனின் வழிகாட்டலில் வைத்தியர் ULM அஜ்வத் தலைமையில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது.